Good morning students. Today now let us start SST class. Today class la enna paaka porom appadina civics la unit 1 understanding diversity. So idukku enna meaning enna na பன்முகத்தன்மை. Okay, we are going to learn about understanding diversity. Okay, look at the table. Student 1, student 2, student 3. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் சேம் ஸ்கூல் சேம் கிளாஸில் தான் படிக்கிறாங்க அண்ட் தென் சேம் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. மதர் டங் தமிழ், தெலுங்கு, மலையாளம். ஃபுட்டு ரைஸு, புட்டு, சப்பாத்தி. ஃபெஸ்டிவல் பொங்கல், ஓணம், ஹோலி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. We understand that the 3 students are different from one another. This shows that the people speak different languages, eat different kinds of food, celebrate their own festivals and practice a culture different from one another. அதாவது நம்ம இந்தியாவில் நமக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோன்னா பேசுகிற லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும், ஃபுட்டு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்ச்சர் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து தமிழ், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ரைஸ், கொண்டாடக்கூடிய மெயின் ஃபெஸ்டிவல் வந்து பொங்கல். அடுத்தது நம்முடைய கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாமே நம்முடைய கல்ச்சரில் தான் வரும். இதுவே ஆப்போசிட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே லாங்குவேஜ், ஃபுட்டு, ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு ஆங்கிளாக சொல்லலாம். Similarly, people who live in different parts of our country differ in their way of life. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் சேஞ்ச் ஆகும். This difference makes us unique as Indians. We come from different backgrounds, belong to different cultures, worship in different ways, yet we live together. This is known as diversity. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால தான் நம்ம ஒரு தனித்தன்மையான இந்தியன்ஸாக காமிக்குது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே வேறு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம், வேறுபட்ட கல்ச்சரில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்ஷிப், அதாவது வழிபாட்டு முறைகள் வந்து சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே வெவ்வேறு மாதிரி வாழ்ந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக தான் வாழ்கிறோம். ஸோ இதான் நம்ம சொல்கிறோம் திஸ் இஸ் நோன் அஸ் டைவர்சிட்டி. அதாவது சேம் லைக் நம்ம கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்க பீப்புள் வந்துட்டு வே ஆஃப் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரேயிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம எது வேறுபாடாக இருந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக தான் வாழ்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியா இஸ் ஏ ஹோம் டு சிவிலைசேஷன் தட் இஸ் 5000 years old. Different groups of people from different parts of the world were attracted towards India over the years because of its wealth. இந்தியாவுடைய சிவிலைசேஷன் வந்து 5000 years old. ஸோ சிவிலைசேஷன் மீன்ஸ் நாகரிகம். இந்தியாவுடைய வெல்த் வந்து வேர்ல்டில் இருக்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியாவில் 5000 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்து இந்தியாவில் இருக்க வளங்களையெல்லாம், அதாவது பொருட்களையெல்லாம் எடுத்து போகிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க. சம் பீப்புள் வந்து லோக்கல் பீப்புளோட ட்ரேட் பண்ண வந்தாங்க, அதாவது பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்தாங்க. சம் பீப்புள் வந்து இந்தியாவை வந்து ஆக்குபை பண்ண வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா மேலே அட்ராக்ட் ஆனவங்க இந்தியாவுக்குள்ளே எப்படி வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா, so diverse races of people migrated into India by land and sea routes over time. அதாவது இந்தியாவுக்குள்ள எப்படி வர ஆரம்பித்தாங்க அந்த பீப்புள், எந்த ரூட் வழியாக வர ஆரம்பித்தாங்கன்னா லேண்ட் ரூட் அண்டு சீ ரூட் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து thus the Dravidians, Nigrites, Aryans, Alpines and Mongols become part of the modern Indian race. So this movement and migration of people is the reason for India's rich diversity.
இத்தனை வகையான பீப்புள்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இத்தனை வகையான மைக்ரேஷன் பீப்புள் இந்தியாவுக்குள்ளே வந்து வந்தாங்க. அதிகபட்சமான அதாவது ரிச் அப்படின்னா டைவர்சிட்டி. அதாவது டைவர்சிட்டி வர்றதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரி பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி செட்டில் ஆனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மைக்ரேஷன் ஆஃப் த பீப்புள் வந்து மூமெண்ட் ஆகிட்டே இருக்கிறதால தான் இந்தியாவில் டைவர்சிட்டி வந்து அதிகமானுச்சு. ஸோ இந்த இமேஜை பாருங்கள். பஞ்சாபி, பிராமின், கிறிஸ்டியன், கேரளா, முஸ்லீம், கர்நாடகா, தெலுங்கு, குஜராத், இந்த பீப்புள் எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. இந்த பீப்புளோட ஒவ்வொருத்தருடைய லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், க்ரோத்து, கிளாத்து அண்ட் தென் கல்ச்சர் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இவ்வளவு டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே அந்த இந்தியன் என்கிற ஒரு ஒற்றுமையோடு தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், and then landforms and lifestyle in diversity. A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas and various type of weather patterns. So continent அப்படினா ஒரு large area of land. So land வந்து ஈக்குவலாக இருக்குமா? இருக்காது. ஏன் அப்படின்னா mountains, plateaus, plains, rivers and seas and then various type of weather patterns இருக்கும். So India has all of them. India is known as a subcontinent. These features have an underlying influence upon the people who live in different landforms of the country. இந்தியாவிலேயும் வந்து இதெல்லாம் இருக்கும். இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பீப்புள்ஸ் வந்து லீவ் பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பிளேஸோட எக்கனாமிக் வந்து இன்க்ரீஸ் ஆவதும் டிக்ரீஸ் ஆவதும் அந்த பீப்புள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் அண்டு கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் determine the economic activities of a region. So people living in the plains, agriculture, while people in the coastal areas take to fishing for their livelihood. In mountain regions, rearing of animals is undertaken. ஸோ பிளைன்ஸில் இருக்க பீப்புள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, ஹோஸ்டல்ஸ் ஏரியாவில் இருக்கவங்க ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க, மவுண்டெயினில் இருக்க பீப்புள் வந்து அனிமல் வளர்ப்பாங்க, வளர்த்து அதில் இருக்க மில்க் அண்ட் தென் மீட் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹில் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் சப்போர்ட்டட். ஸோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அந்த கிளைமேட் எப்படி இருக்கும், கூலாக இருக்கும், அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்டிவேஷன் பண்ணுவாங்க. அதாவது காஃபி, டீ அண்ட் தென் கார்டமம், பெப்பர் இது மாதிரி கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் பாருங்கள். அதாவது இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதால பீப்புள்ஸ்கிட்ட மட்டும் டைவர்சிட்டி ஆகாது. அதாவது அனிமல்ஸ்கிட்டையும் பிளான்ட்ஸ்கிட்டையும் அந்த டைவர்சிட்டி இருக்கும். அதாவது அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட வெல்த் வந்து இருக்கும். அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி பீப்புளோட ஃபுட்டு, கிளாத்து, ஆக்குபேஷன். அதாவது டைவர்சிட்டி இன் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் எ ரீஜியன். The plant and animal wealth of a place depend upon the natural habitat and the climate that prevails in that region. Food, clothing, occupation and livelihood of the people is closely connected with the region's natural surroundings and climate. அதாவது லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதால பீப்புள்ஸ்கிட்ட மட்டும் டைவர்சிட்டி ஆகாது, அனிமல்ஸ்கிட்டையும் பிளான்ட்ஸ்கிட்டையும் அந்த டைவர்சிட்டி இருக்கும். அதாவது அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட வெல்த் வந்து இருக்கும். அந்தந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரியும் பீப்புளோட ஃபுட்டு, கிளாத்து, ஆக்குபேஷன் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற பீப்புள் வந்து எப்படி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு கூலாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அண்ட் தென் ட்ரெஸ்ஸு வந்து தின்னாக போடுவாங்க, அதாவது ஹீட்டாக இருக்கிறதால. ஸோ இதே ஹில் ஸ்டேஷனில் இருக்க பீப்புள் வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக சாப்பிடுவாங்க, ஹாட்டாக ஃபுட்டு எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் திக்காக ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்னா
ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கிறதால தின்னாக ட்ரெஸ் போட்டால் குளிர் தாங்க முடியாதால ஸோ திக்காக வந்து ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அந்தந்த நேச்சுரலுக்கு ஏற்ற மாதிரியும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பீப்புள் வந்து லீவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து வந்து இந்த இமேஜில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மௌசின்ராம் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னா மேகாலயா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஸோ இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே இருக்குன்னா மௌசின்ராம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்குது. லோயஸ்ட் ரெயின்ஃபால்னால் அது ஜெய்சால்மர் தான். இந்த 2 இமேஜில் இப்போ இந்த 2 பிளேஸில் வந்து அதனுடைய நேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே லீவ் பண்ணுற பீப்புளோட ஆக்குபேஷன், கிளாத்திங் அண்ட் தென் கிளைமேட் ஆல்சோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறமா ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி பீப்புள்ஸ் வந்து லீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சோசியல் டைவர்சிட்டி அப்படின்னா சமுதாய அளவில் மக்கள் எப்படி டிஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்டர் டிபெண்டன்ஸ் அண்டு கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறது மற்றும் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது. கம்யூனிட்டிஸ், அதாவது பொதுநலத்திற்காக மக்கள் இணைந்து வாழ்கிறது. அவர் கம்யூனிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் பீசன்ஸ், லேபரர்ஸ், ஆர்டிசன்ஸ், பேரண்ட்ஸ், teachers, students and many others. For a comfortable livelihood, communities depend on each other. ஸோ அவர் கம்யூனிட்டி, அதாவது நம்முடைய சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் யாரெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்காக ஒருத்தர் சார்ந்து இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம எல்லாருமே பீசன்ஸை சார்ந்து இருக்கும். நம்ம என்ன கேட்டகரியில் வேணால் இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பட் வி ஆல் டிபெண்ட் ஆன் பீசன்ஸ். ஸோ இங்கே தான் சொல்கிறாங்க கம்யூனிட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர், ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோசியல் டைவர்சிட்டியில் வந்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. அதாவது ஃபேமிலி அண்ட் சொசைட்டினா குடும்பம் மற்றும் சமூகம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேமிலிஸ் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட். ஃபேமிலிஸ் கான்ஸ்டியூட் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எ சொசைட்டி. தெர் ஆர் 2 types of families, joint families and nuclear families. Families live in a harmonious neighborhood. அதாவது ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். தெர் ஆர் 2 types of family, 2 விதமான ஃபேமிலிஸ், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி அண்டு நியூக்ளியர் ஃபேமிலி. அதாவது பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழல், அதாவது சண்டை இல்லாத நல்லிணக்கத்தோடு, ஹார்மோனியஸ்னால் நல்லிணக்கத்தோடு வாழ்கிறது. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு சொசைட்டியோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி வாழ்கிறாங்க அப்படின்னா அதான் வந்து வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம். குரூப் ஆஃப் வில்லேஜ் இன் சிட்டி, அதான் வந்து சிட்டி, அதாவது நகரம்னு சொல்கிறோம். The needs of people and the interdependence of communities for amenities such as water, food, electricity, education, housing and so on bring us together to live in harmony. அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டிஸ், அதாவது அந்த ஊர் கம்யூனிட்டிஸ் எதுக்காக ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் நீட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வாட்டர், ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங், இது எல்லாமே பேசிக் நீட்ஸாக இருக்கிறதால ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறாங்க. இதுதான் வந்து சோசியல் டைவர்சிட்டி. ஸோ பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு வேறு குரூப்பில் இருந்து வந்தாலும் ஒருத்தர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. இட் டஸ் நாட் டிக்ளேர் அண்ட் ரிலிஜியன் அண்ட் as state religion. The freedom of religion is our fundamental right. ஸோ ரிலீஜியஸ் அப்படின்னா மதம். ஸோ மதத்தில் எப்படி நம்ம வேறுபட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியன் அண்ட் ஹேஸ் பிகம் த ஹோம் ஆஃப் மெனி அதர்ஸ். அதாவது
இந்தியா வந்து மதச்சார்பற்ற கண்ட்ரி, அதாவது செக்குலர் அப்படின்னா இதற்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா மதச்சார்பற்றது. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து எந்த ரிலீஜியனும் அரசு மதமாக வந்து அறிவிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் என்னன்னு பார்த்தோன்னா த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதாவது நம்ம இந்தியா வந்து எந்த மதத்தை வேணும்னாலும் பின்பற்றலாம். அதாவது இது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா வந்து நம்மளோட தாயகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரிலீஜியன்ஸ்க்கும் தாயமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்டு சொராஸ்ட்ரியனிசம் ஃப்ளோரிஸ் இன் இந்தியா. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 7 இருக்குது. ப்ரெசண்ட்டாக மேஜராக ஃபாலோ பண்ணக்கூடிய மதம் வந்து ஹிந்துசம். அடுத்தது பார்த்தோன்னா இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. The wide variety of festivals celebrated in India is a true manifestation of its rich culture and tradition. ஸோ இந்தியாவில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது இந்தியாவை லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னென்னா விழாக்கள், பல்வேறு விழாக்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்தியாவில் நிறைய ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். தீபாவளின்னு பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவுடைய பாரம்பரியம், பண்பாடு எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்டது அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பிக்சரில் வந்து இந்த லெசனில் பர்டிகுலராக டோடா ட்ரிபிள் பீப்புள் பற்றி சொல்லியிருக்காங்க. டோடா ட்ரிபிள் அப்படின்னா என்னென்னா இவங்க பீப்புள் வந்து பிலாங் டு டிராவிடியன் ஃபேமிலி. ஸோ டிராவிடியன் ஃபேமிலி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி, அதாவது மொழிசார் பண்புத்தன்மை அப்படின்னா என்னது, மொழியில் எப்படி நம்ம வேறுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங். இது நமக்கு ஈஸியாகவே தெரியும். நம்ம எல்லாருமே ஒரே லாங்குவேஜ், யூனிக் லாங்குவேஜ், நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே ஒரே லாங்குவேஜில் பேசக்கூடிய அளவுக்கு இல்லை, எந்த லாங்குவேஜுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். அதாவது இந்தியாவுடைய according to census of India 2001, India has 122 major languages and 1599 other languages. So ஒவ்வொரு லாங்குவேஜும் இருக்கும். அதாவது இந்தியாவுடைய 2001 மக்கள் தொகை கணக்கு, அதாவது 1ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் அண்டு 1599 அதர் லாங்குவேஜஸும் இருந்திருக்கு, அதாவது பிற மொழிகள் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் மொத்தம் இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபேமிலிஸ்குள்ளே வந்து கேட்டகரிஸ். ஸோ இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்னா 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் அண்டு சீனோ டிபெட்டியன். நம்மளோட எந்த ஃபேமிலியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டிராவிடியன் ஃபேமிலியில் வரக்கூடிய லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகே, நமக்கு வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில், அதாவது ஆங்கிலேயர்கள் யூரோப் கண்ட்ரீஸில் வந்து இருந்து வந்தவங்க வந்து போர்ச்சுகீசியர்கள், டச்சு, பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 300 இயர் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாங்க. அதாவது 300 வருஷம் நம்ம இந்தியாவில் இருந்திருக்காங்க. இந்த 300 வருஷம் இருந்தப்போ அவங்க நம்மளோடைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் English has emerged as an important language and a medium of instruction in schools and colleges. It is widely used in official communication and daily life. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து என்னாச்சுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜாக வந்து எமர்ஜாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜில் வந்து இது வந்து ஒரு பயிற்று மொழியாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க.
ஸோ இப்போ நம்ம அஃபீஷியல் கம்யூனிகேஷனாக இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதே சமயம் லைஃபுக்கும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் தான். ஆல் ஓவர் இந்தியாவிலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவைலபிள் as per 2011 சென்சஸ். ஸோ நமக்காக லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேவா? ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் பேசக்கூடிய டாப் 5 லாங்குவேஜஸ் எதுன்னு பார்த்தோன்னா ஹிந்தி, அதாவது லாங்குவேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, அதனுடைய டோட்டல் பாப்புலேஷன் வந்து 43.63%. பெங்காலி 8.30%. தெலுங்கு 6.93%. மராத்தி 7.09%. தமிழ் வந்து 5.89%. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது do you know பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the Constitution of India recognized 22 languages as official languages. The government of India has declared Tamil as the first classical language in 2004. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 22 லாங்குவேஜை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக, அதாவது அலுவலக மொழியாக வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2004 நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் செம்மொழி அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் 5 அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து செம்மொழியாக, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜாக சொல்லியிருக்காங்க. அதாவது apart from Tamil, 5 other Indian languages have been declared as the classical languages by the government of India. Sanskrit, Telugu, Kannada. அதாவது என்னென்னு பார்க்கலாம். அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் சதர்ன் இந்தியாவில் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட், நெக்ஸ்ட்டு தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா வேறு அனௌன்ஸ்டு ஆஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் 2005, 2008, 2008. அடுத்து வந்து 2013, 2016 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? கல்ச்சுரல் டைவர்சிட்டி, அதாவது பண்பாட்டு லெவலில் மக்கள் எப்படி வேறுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பண்பாடு அப்படின்னா எதை நம்ம சொல்லலாம்? கஸ்டம்ஸ் அண்டு ப்ராக்டிசஸ் ஆஃப் பீப்புள், their லாங்குவேஜ், their ட்ரெஸ் கோட், religion, social habits, music, art and architecture. ஸோ கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பீப்புள், பழக்க வழக்கங்கள், மொழி, ஃபுட் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து பண்பாட்டில், அதாவது கல்ச்சரில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய சமூக நடத்தை, அதாவது த கல்ச்சர் ஆஃப் group of people is reflected in their social behavior and interactions. அவங்களுடைய சமூக நடத்தை மற்றும் இன்ட்ராக்ஷன், சமூக தொடர்பு, அதாவது மற்றவங்களோட அவங்க தொடர்பு கொள்ளும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது தொடர்பு கொள்வது அப்படின்னா என்னது? கம்யூனிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதாவது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் அண்ட் இன்டெக்ரல் part of every community. It develops as a part of culture and tradition of a community. Each of the 28 states and 8 union territories of India has rich traditions and unique ways of artistic expression. அதாவது கலை மற்றும் கட்டிடக்கலை, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு ஒரு ஒருங்கிணைந்த அங்கமாக இருந்திருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டியில், அந்த சமுதாயத்திற்கு அவங்களுடைய கல்ச்சர் அண்டு ட்ரெடிஷன், இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் சேர்ந்தது தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸ் அண்டு 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இது எல்லாமே. ஸோ இந்தியா ஹேஸ் ரிச் ட்ரெடிஷன்னா மரபு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியான வடிவங்கள் அந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னது? கல்ச்சுரல் டைவர்சிட்டி.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியோட சப் டாபிக் தான் இது பாப்புலர் டான்சஸ் அண்டு மியூசிக் ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தோம் கல்ச்சுரல்னாலே அதாவது வர்றது வந்து மியூசிக் தான். ஸோ மியூசிக் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், டான்ஸும் சேர்ந்து தான் வரும். அதாவது நம்ம ஏன்சியன்ட் times dance was considered as a way of to celebrate worship and also as a gesture of thanksgiving and joy. Dances of India reflect its cultural riches. அதாவது ஏன்சியன்ட் டைமில் பார்த்தோன்னா டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதாவது விழா கொண்டாடுறதுக்கு, கடவுள்களை வழிபடுறதுக்கும் அண்ட் ஆல்சோ மற்றவங்களுக்கு நன்றி சொல்வதற்கும் தான் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த டான்ஸ் வந்து ஒரு மீடியமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவோட டான்ஸஸ் வந்து இந்தியாவுடைய உயர்ந்த பண்பாட்டை வெளிப்படுத்துது. அதே மாதிரி டான்ஸுன்னு பார்த்தோன்னா மியூசிக்கும் சேர்ந்தே தான் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மியூசிக் அண்ட் டான்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். தெர் ஆர் செவரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ராக்டிஸ்டு இன் இந்தியா. என்னென்ன மாதிரியான மியூசிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூசிக் என்னென்ன வகையான மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோல்க் மியூசிக், லாவணி, காசல் ஆர் சம் ஆஃப் தம். ஸோ அடுத்தது டான்ஸஸ் வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டான்ஸஸில் என்னென்ன டான்ஸஸ்லாம் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம், குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேசம், ஒடிஷி வந்து ஒடிசாவில், மணிப்பூரி அப்படிங்கிறது மணிப்பூரில், அஸ்ஸாமில் வந்து சத்ரயா அப்படிங்கிற டான்ஸு. நெக்ஸ்ட் வந்து நார்த் இந்தியாவில் வந்து கதாக்கு. அதுக்கடுத்து கர்நாடகாவில் வந்து எக்ஸங்கா அப்படிங்கிற நடனம். சரியா? இதெல்லாம் வந்து நிறைய ஃபோக் டான்ஸஸ். இது இன்னும் நிறையவே வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பாப்புலர் டான்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் வந்து தெய்யம் அண்டு மோகினியாட்டம். பஞ்சாப் வந்து பாங்க்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து தும்கால், குஜராத் கர்பா அண்டு தாண்டியா, ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா அண்டு கூமர், உத்தரப்பிரதேசம் வந்து ராசில்லா அண்டு சோலியா, அஸ்ஸாமில் வந்து பிஹு. ஓகேவா? இந்த ஃபோக் டான்ஸஸ்லாம் ரொம்ப நிறையவே இருக்குது நம்ம இந்தியாவில்.